ஹலோ ஹால். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிஎஸ்சி பிஒய்க்யூ அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிரேட் 2 உடைய மேக்ஸ் டிஸ்கஷன் வந்து பார்க்க போகிறோம். வாங்க சம்ஸுக்குள்ளே போகலாம். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 5% அதிகரிக்கிறது. 2020ஆம் ஆண்டு மக்கள் தொகை 1200ஆக இருந்தது. 2023ஆம் ஆண்டு மக்கள் தொகை தோராயமாக காண்க. இது வந்துட்டு கூட்டு வட்டி அப்படின்ற டாப்பிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து 1200 மக்கள் தொகை வந்து 1200 இருந்திருக்கு. 2021 ஃபஸ்ட் வருஷம் வந்துட்டு 5% வந்து இன்க்ரீஸ் ஆகிறது. ஒரு 5 25 100 0க்கு 0 கேன்சல், 1 2 6 2 12, ரிமைனிங் வந்து 0 60. ஸோ ஒரு வருஷத்தை வந்து 60 மக்கள் தொகை வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட் இயர். ஸோ இதை வந்து ஆட் பண்ணிவிட்டு 1200 + 60 1260. அடுத்த வருஷம் வந்து 60 மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆகிருப்பாங்க. ஸோ 1260 இன்ட்டு இதுலேருந்து 5% வந்து ஆட் பண்ணிக்கணும் அடுத்த வருஷத்துக்கானது. ஸோ 20 1 0 0 0 கேன்சல் ஆச்சு. 1 2 6 2 12, 3 2 6 63. இது வந்து செகண்ட் வருஷம். ஸோ 1260 + 63 3 6 6 12 2 மீதி 1 3 1 1323 இன்ட்டு 5% இன்க்ரீஸ் ஆகுது. 5/100. 1 5 5 25 100. இந்த 1323 / 20. ஸோ இது வந்துட்டு ஒரு ஸ்தானத்து வந்து இந்த 0 கேன்சல் பண்ணால் ஒரு ஸ்தானம் தண்ணி புள்ளி வச்சுக்கலாம். 1 2 6 2 12, ரிமைனிங் 1 6 2 12. இந்த புள்ளி அப்படியே இருக்கும். 1 2 ரிமைனிங் வந்து 1 இருக்கும். 2 10 66.15. இது வந்து தேர்ட் இயர். 2021 2022 2023. ஸோ 2023ஆம் ஆண்டு மக்கள் தொகைக்கு பார்க்க போகிறோம். இது வந்து ஆட் பண்ணிக்கலாம். 15 0 + 3 3 + 6 9 3 18. 3 வருஷத்தில் 189.1.5 மக்கள் தொகை. இது வந்து தோராயமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கேன்சல் பண்ணால் 189 மக்கள் தொகை வந்து இன்க்ரீஸ் ஆகிருப்பாங்க. எதுலேருந்து? 1200 ப்ளஸ் 189 1389. ஸோ டோட்டலாக 3 இயர்ஸ் கழிச்சு வந்துட்டு 1389 மக்கள் தொகை வந்து இருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ.